இதை பார்க்கவுமே உங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குமோ அதை விட எனக்கு பல மடங்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இதை பார்க்கவுமே ஒரு மணிக்கு அப்படியே கை காலம் நடுங்கி நின்றுட்டேன். அது என்னாச்சுன்னே தெரில. நான் வந்து இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோ இப்போ வந்து நான் இதை காட்டுறேன். ஏன்னா வந்து நான் நேற்றே இந்த வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் நேற்றே பிளான் பண்ணிட்டேன். பட் வந்து கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. அது இல்லாமல் எடிட் எதுவுமே பண்ணலை, நான் எதுவுமே வாய்ஸ் எதுவும் கொடுக்கல. அண்ட் வாய்ஸ்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் நான் வீடியோ போட முடியலை, எனக்கு வந்து டைம் மாறிடுச்சு. அண்டு கொஞ்சம் வேலை இருந்ததுனால வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். நேற்று பார்த்தா வந்து 4 அந்த சிக்ஸ் வந்து புதுசாக பொறிச்சிருந்தாங்க. நான் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல இந்த சேனலில். சரி நம்ம இப்போ வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாத்தையுமே வந்து நான் அழகாக வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதாவது நான் வந்து கொஞ்சம் நாளாகவே வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதனால் வந்து நான் புறாவுக்கு சாப்பாடு வைக்க கூட இல்லை, வீட்டில்னு சொல்லி தான் வந்து சாப்பாடெலாம் வைங்கன்னு நான் சொல்லிவிட்டு தினமும் வந்து புறா என்ன பண்ணுது ஏது பண்ணுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு புறா மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கையில் நான் இன்றைக்கி காலையில் வந்து பார்க்கையில் இப்படி இருந்தாங்க. அதில் வந்து இந்த 4 முட்டை போட்டிருந்தாங்க. அந்த மட்டும் நேற்று பார்த்துட்டு இப்போ புறாவை நான் வந்து ஒரு மணிக்கு காலையில் வந்து திறக்கிறேன், பார்த்தா அப்படியே வரிசையாக கிடக்காங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நானும் எல்லாத்தையும் வந்து பார்த்தா வந்து இந்த ரெக்கைக்கிட்ட அந்த ரெக்கைப்பட்டிக்குள்ளே இப்படி இருக்குது. அதாவது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அட்டாக் பண்ணியிருக்க மாட்டேங்குது. ஒரு 6-6:30 போல் இப்படி வாசல் ஃபுல்லாக அப்படியே கதவை திறந்தோன்னே உள்ளே வாசல் ஃபுல்லாக அப்படியே வரிசையாக கிடக்காங்க. இதை பார்க்குமே எனக்கு ஒரு மாணிக்க பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. ஒரு மாணிக்க கண்ணெல்லாம் கலங்கி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இத்தனை நாள் நம்ம வளர்த்துட்டு, அதாவது இந்த புறாக்கள்லாம் வந்து ஒரு எப்படி நம்ம லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம அம்மா அப்பாவும் சரி, நம்ம அவங்க மேலே எவ்வளோ லவ் அண்ட் கேர் நம்ம பண்ணுவோமோ அதே அளவுக்கு நம்ம வளர்க்குற பெட்ஸ் மேலே நம்ம கண்டிப்பாக வைப்போம். பெட்ஸில் அவர் எல்லாருமே அந்த ஒரு இதில் தான் நம்ம வளர்ப்போம். அதே மாதிரி தான் நானும் இந்த புறாக்களுக்கு ஒன்றுனா வந்து ஒரு மாதிரி ஆகிரும். 1-2 இறக்கியால் கூட எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். இப்போ வந்து மொத்தமாக இதாகையில் தான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நான் வெளியே நம்ம ஊருக்கு போன சமயமாக பார்த்து இவங்க வந்து முட்டையெல்லாம் போட்டு அந்த சிக்ஸ்லாம் 4மே வந்து அழகாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே ஒரு மாதிரி கை கால்லாம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஒரு குழி தோண்டி அதில் புதைக்கலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அது நம்ம அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம எல்லாமே ஒரு மாதிரி இழந்து இப்போ எந்தாவது சண்டை போட்டாலும் சரி, உங்களுக்கு எந்த டிப்ரெஷன் இருந்தாலும் நான்லாம் வந்து இந்த புறாக்கள் கூட தான் உட்காந்துருப்பேன். புறா வளர்க்குறவங்களுக்கு வந்து அது ஒரு தனி ஃபீல். புறான்னு எந்த பெட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பெட்ஸ் வளர்த்தீங்கன்னா அது கூட போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பாருங்களேன், உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு சொர்க்கத்தை பார்க்குற மாதிரியே இருக்கும். எனக்கெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு டிப்ரெஷனாக இருக்கட்டும், ரொம்ப பெரிய கஷ்டமே இருந்தாலும் இந்த மாதிரி புறா நான் வளர்க்குறதுனால வந்து நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம வளர்க்கையில் வந்து அது கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னு வச்சுங்களேன், அது ஒரு அந்த ஃபீலே வந்து தனி. இது வந்து புறான்னு இல்லை, நீங்கள் எந்த பெட்டு வளர்த்தாலும் அதுக்கிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் மட்டும் உட்காந்து பாருங்கள், அந்த ஃபீல் எப்படி இருக்குதுன்னு நீங்களே அடுத்து சொல்லுவீங்க. நான் வந்து எல்லாத்தையுமே வந்து எனக்கு இவங்கள்ட்ட வந்து பேச முடியாது, ஆனால் இவங்க நம்மள்ட்ட பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த ஒரு நேச்சர் நம்ம வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணணும். ஒரு மாணிக்க அது வந்து புறாக்களுக்கும் நமக்குள்ள ஒரு கனெக்ஷன். இது புறானில் நிறையா எல்லா பெட்ஸுக்கும் தான் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து புறான்ற அது சொல்கிறேன். நான் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனில் இருக்கேன். நேற்று வந்து என் கையில் இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து என்கிட்ட வந்து கையிலலாம் வந்து சாப்பிட்டாங்க. இதை பார்க்கையிலே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழித்து வந்து என்னமோ நம்ம ஏதோ ஒன்று நம்மளோட ஒரு பொருளை வந்து விட்டுட்டு ரொம்ப நாள் கழித்து நம்ம கைக்கு வரையில் இப்படி வந்து எல்லாமே டோட்டலாக போகையில் வந்து ரொம்ப கஷ்டமாகி போச்சு எனக்குலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம இதை வந்து வீட்டிலலாம் வந்து கொடுத்துட்றா, இதெல்லாம் வேணாண்டா, வளர்க்குற இறக்குந்து போகுது எதுக்குடா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து அந்த சிக்ஸ்லாம் போச்சுன்னா விற்றுருவேன். இவங்களை மட்டும் வச்சுருந்தேன். கடைசியில் இவங்களும் வந்து மொத்தமாகவே போயிட்டாங்க. இதை பார்க்கலே இதை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இனி என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட 3 வருஷமாக நான் வந்து இந்த புறா வளர்க்குறது வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தேன். நமக்கு எவ்வளோ தான் தோல்வி வந்தாலும் வந்து நம்ம அதை கடந்து வந்தோம்னு சொல்லிவிட்டு நான் 1-2 அடி ஆச்சுனாக்கா வந்து நான் வந்து சரி அப்போதைக்கு அது சோகமாக இருக்கும், சரின்னு அடுத்து மூவ் ஆன் ஆயிடுவேன். பட் இப்போ வந்து எல்லாமே வந்து டோட்டலாக இதாகல வந்து ஒரு மாணிக்க ஆகிடுச்சு. இதை பண்ணதை நான் வந்து ஃபஸ்ட்டு பூனைன்னு தான் நினச்சேன். அப்புறம் வந்து பூனை இத்தனை நாள் வராமையே திடீர்னு இப்போ வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து கரெக்டாக நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கீரிப்புள்ள வந்து கிராஸ் ஆகி போச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு கீரிப்புள்ள என் பேர் கூடான்னு சொல்லி. அப்புறம் தான் நல்லா நோட் பண்ணேன். அந்த கேட் இருக்குல்ல, இந்த நம்ம கதை வச்சுருப்போம்ல புறா கேட்டு குட்டியாக, அதை வந்து அப்படியே நெளிச்சுக்கிட்டு உள்ளே போயிருந்துச்சு. அந்த சுற்றியும் வந்து அதோட அந்த முடியாக இருந்துச்சு. அப்புறம் தான் அந்த யோசிச்சு கீரிப்புள்ளையாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து நிறையா சதவீதம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கீரிப்புள்ளையும் இன்றைக்கின்னு பார்த்துருக்கேன். அதுவும் நம்ம வந்து அது பூனைனா வந்து தலையை மட்டும் தான் எடுக்கணும். நிறையா புறா வந்து அவட எடுத்துக்கு தலையை மட்டும் எடுத்து ரத்தத்தை மட்டும் தான் குடிச்சிட்டு போவோம். அதுவும் 1-2 தான் பண்ணும். எல்லாத்தையும் வந்து காயம் மட்டும் தான் படுத்தி மிக்க எல்லாத்தையும் வந்து அப்படியே ஒரு மணிக்கு எல்லாத்தையும் ஓரத்தில் மட்டும் கடிச்சு போட்டுருந்துச்சு. அது பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு.